ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சுற்றுச்சூழல் அப்படின்னா என்ன, சுற்றுச்சூழல் பாதுகாப்புனா என்ன, அந்த சுற்றுச்சூழலை நம்ம எப்படி பாதுகாக்கணும், சுற்றுச்சூழல் மாசடையாமல் இருக்க நம்ம என்ன செய்ய வேண்டும், சுற்றுச்சூழல் பாதுகாக்க நாம் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் என்னெல்லாம், அப்படி தான் இதெல்லாத்தையும் பற்றி, இந்த சுற்றுச்சூழலை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட். இந்த பைமோட்டில் உங்களுக்கு அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் உபயோகப்படுத்துகிற எல்லா பொருட்களும் இந்த பைமோட் ஆப் மூலம் பர்ச்சேஸ் பண்ணலாம். இப்போ நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வாங்குகிற ஒவ்வொரு பொருளுமே நல்ல தரமான பொருளாக, நல்ல ஒர்த்துள்ள பொருளாக, நல்ல குவாலிட்டியான பொருளான்னு சொல்லிட்டு அந்த பொருளுக்கு ரிவ்யூஸ் நீங்களாகவே செக் பண்ணி பார்க்கலாம். செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு தேவையான பொருட்களை இந்த ஆப் மூலம் பர்ச்சேஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பொருளுக்கும் நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க, நிறைய டிஸ்கவுண்ட் கொடுத்துட்ருக்காங்க. இதுக்கு லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உடனே போய் செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு தேவையான பொருட்களை பர்ச்சேஸ் பண்ணுங்கள். டெலிவரி கூட சீக்கிரம் டெலிவரி பண்ணிடுவாங்க. உங்களுக்கு தேவையான பொருட்களை இதன் மூலம் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். அனைவருக்கும் எனது முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. சுற்றுச்சூழல் என்பது நமது சுற்றியுள்ள இடத்தை குறிப்பதாகும். சூழல் என்பது நமக்கு கிடைத்த பெரும் வரமாகும். அப்படிப்பட்ட சூழலை பாதுகாப்பது நமது தலையாய கடமையாகும். சுற்றுச்சூழலை பாதுகாத்தால் தான் வளங்களை பாதுகாக்க முடியும். வளங்கள் பாதுகாத்தால் தான் மழைப்பொழிவு சிறப்பாக இருக்கும். மழைப்பொழிவு இருந்தால் தான் விவசாயம் செய்ய முடியும். விவசாயம் நடைபெற்றால் தான் உணவு கிடைக்கும். உணவு கிடைத்தால் தான் உண்ண முடியும். உண்பதால் தான் மனிதர்கள் உயிர் வாழ்கின்றனர். எனவே சுற்றுச்சூழலை நாம் பாதுகாக்க வேண்டும். மனிதர்களாகிய நாம் சில தவறுகளை திருத்தினாலே போதும், சுற்றுச்சூழலை பாதுகாக்கலாம். காடுகளை அழிக்க கூடாது. காடுகளை அழிப்பதால் மனிதர்களாகிய நமக்கும் சில பாதிப்பு ஏற்படுது. எவ்வாறு? காடுகளில் உள்ள விலங்குகள் வாழ்வதற்கு இடம் இல்லாமல் மனிதர்கள் வாழும் இடத்திற்கு வந்தடைகிறது. அப்பொழுதுதான் மக்களை மிகவும் தொந்தரவு செய்கிறது. காட்டுக்குள் இருக்கின்ற மரங்களை வெட்டக்கூடாது. அவ்வாறு வெட்டினால் மழைப்பொழிவு மிகவும் மோசமடைய செய்யும். நெகிழி பைகளை எரிப்பதன் மூலம் அதிலிருந்து வரும் நச்சு புகையான கார்பன் டை ஆக்சைடு வளிமண்டலத்திற்கு சென்று அங்கு இருக்கும் பூமியின் மீது இருக்கும் ஓசோன் படலத்தை சிறு துளையிட்டு சூரியனில் இருந்து கதிர்கள் நேரடியாக பூமிக்கு வந்தடைகின்றன. இதனால் மக்களுக்கு பலவிதமான தோல் நோய்கள் வருகின்றன. அந்த கார்பன் டை ஆக்சைடு நச்சு புகையை சுவாசிப்பதால் மக்களுக்கு புற்றுநோய்கள் கூட வருகின்றன. ஆகவே நெகிழி பைகளை எரிக்கக்கூடாது. நெகிழி பையை எரிப்பதால் மக்களும் பாதிப்படைகின்றனர், சுற்றுச்சூழலும் பாதிப்படைகிறது. எனவே நெகிழி பையை எரிக்க கூடாது. நிலத்தில் நெகிழி பையை போட்டால் அது எளிதில் மக்காது. மண்ணுக்குள் புதைந்து அது தாவரங்களின் வளர்ச்சியை பாதிப்படைய செய்கிறது. அவ்வாறு தாவரங்களின் வளர்ச்சியை பாதிப்படைய செய்தால் நமக்கு எந்த விதமான உணவும் கிடைக்காமலே போகிறது. அது புதைந்து அதனாலே மக்கும் குப்பை, மக்காத குப்பை என முறையே அக்குப்பைகளை அகற்ற வேண்டும். அவ்வாறு அகற்றினால்தான் எந்தவித நோய் தொற்றும் ஏற்படாது. ஆகவே சுற்றுச்சூழலை பாதுகாத்தால் மக்களாகிய நமக்கும் எந்த விதமான நோயும் ஏற்படாது, எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. ஆகவே சுற்றுச்சூழலை பாதுகாப்போம், சுத்தமான பூமியை அடைவோம்.